வாங்க இப்போ சூப்பரான முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கூடவே கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நமக்கு தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம். பெப்பர் தூள் தூவும் போது சூப்பராக இருக்கும் முட்டை சாதம். நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட சாதத்தை வடித்து இதில் போட்டு கலரி எடுத்தனா சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். இந்த முட்டை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் முட்டை சாதமே சாப்பிட்டுக்கலாம். பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு கேட்டால் சூப்பராக அவளுக்கு முட்டை சாதம் ரெடி பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். கூடவே கொஞ்சம் தொட்டுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு அனுப்பினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.